போராட்டம் பண்ணுங்கடான்னா காமெடியை பண்றாங்க. இந்த திமுக கட்சியை சார்ந்தவர்கள் இன்னைக்கு நம்மளுடைய தமிழக அமைச்சராக இருக்கக்கூடிய கில்லி சரத் அவர்கள் போதைப் பொருள் பயன்படுத்தினாரு, அவரை நீக்கம் செய்யணும் அப்படின்னு இன்னைக்கு போராட்டம். அது யாருன்னா திமுகவினுடைய மாணவர் அணியா. அங்க இருக்கிறது ஃபுல்லாமே வயதானவர்கள் அணியா தான் இருக்காங்க. ஆனா மாணவர் அணி எங்க இருக்காங்கன்னு தெரியல. மாணவர்கள்னா யாரு, மாணவர்கள்னா எப்படி இருப்பாங்கன்னு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்றத ஒரு விஷயம். இதுல குறிப்பா மக்கள் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தாங்க. கில்லி சரத் அப்படின்ற கூடிய அந்த இளைஞர் பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தில இருந்து விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து தன்னுடைய சொந்த படத்துல நிறைய சேவைகள் செஞ்சிருக்காங்க. அதே அப்படி இருக்கக்கூடிய ஒரு சாதாரண அடிமட்டத்திலிருந்து வந்தக்கூடிய ஒரு நபரை இன்னைக்கு எம்எல்ஏ வாக்கி அமைச்சரும் ஆகியிருக்காரு. ஒவ்வொருத்தவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில பல விஷயங்கள்ல இங்க எல்லாருமே எல்லாரும் மாதிரி இருந்திருக்கலாம், எப்படி வேணா இருந்திருக்கலாம். ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த பொது பணியில அவர் சிறப்பா செஞ்சிருக்காரு. குறிப்பா ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, ஒரு பூங்கால முறைகேடு ஏற்பட்டிருக்கு, அதை நான் வெளியே கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. அதனால என்ன பண்றாங்கன்னா அவர் மீது அவதூறு பரப்புறதுக்காக அவர் இப்படி எல்லாம் பண்றாருன்னு சொல்றாங்க. ஆனா உண்மை அது கிடையாது. திமுக கட்சியை சார்ந்தவர்கள் செய்யாத அயோக்கியத்தனமா, ரவுடித்தனமா, திருட்டுத்தனமா, ஊழல் தனமா இவங்க செய்யாததையா இவர்கள் செய்திருக்க போறாங்க. நீங்க கொடியை பிடிச்சிட்டு போராட்டம் பண்ணலாமா? அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாபெரும் பேர் இயக்கம். அதாவது அறிஞர் அண்ணா அவர்கள் இருக்கப்ப மொழிக்காக உரிமைக்காக போராடினாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க உங்களுடைய கட்சியில இருக்கக்கூடிய ஊழல்களை வெளியே கொண்டு வரக்கூடாது, எல்லாத்தையும் மிரட்டணும்ன்ற காரணத்துக்காக கேவலமான வேலையில ஈடுபடக்கூடிய இத்தகைய செயலை வன்மையா கண்டிக்கிறோம். இன்னொன்னு என்னன்னா, அதுல போராட்டம் பண்ணுங்கன்னா அங்க உட்காந்து சிரிப்பு எப்ப பார்த்தாலும் சிரிப்பு. திமுக போராட்டம் பண்ண தெரியுதா இல்லையோ, நல்லா சிரிக்க தெரியுது. அங்கிட்டு போய் போராட்டம் பண்ற இடத்துல சிரிக்கிறான். கேட்டா திமுகவினுடைய மாணவர் அணியா. திமுகவினுடைய மாணவர் அணிக்கு வயசு தகுதின்னு பாத்தீங்கன்னா ஒரு 45ல இருந்து 60 தான் இருக்கும் போல. எல்லாமே முதியோர் அணிகளை கூட்டிட்டு வந்துட்டு இவங்க ஃபுல்லா திமுகவோட மாணவர் அணின்னு சொல்றாங்க. எங்க மாணவர் அணின்றது எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான பொறுப்பு. அதை ஒரு இளைஞர்களுக்கு கொடுக்காம, இளைஞர் அவங்க கட்சியில் அப்ப வழிநடத்தக்கூடிய இளைஞர்கள் இல்ல, மாணவர்கள் இல்ல, துடிப்பான இளைஞர்கள் தமிழக வெற்றி கழகத்துல மட்டும்தான் இருக்காங்க. திமுக கட்சியில வயதானவர்கள், அதாவது திமுக கட்சினால பயன் அடைஞ்சிருப்பாங்க பாத்தீங்களா, ஏதாவது காசு யூசு பார்த்து எம்எல்ஏவா கவுன்சிலரா எங்கிட்ட நின்றுப்பாங்க பாருங்க. அவங்கள மாதிரி ஆட்களும் அவங்க குடும்பத்தை சார்ந்த ஆட்கள் மட்டும்தான் இன்னும் திமுக இருக்காங்களே தவிர்த்து வேற யாரும் திமுக இல்ல, இளைஞர்கள் திமுக இல்ல, மாணவர்கள் திமுக இல்ல, யாரும் இல்ல அப்படின்றத வெட்ட வெளிச்சம் போட்டு தெரியுது. கில்லி சரத் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கூடாது அப்படின்றத தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய அன்பு கோரிக்கை வைக்கிறேன். ஏன் அப்படின்னா இது ஒரு வன்மத்தினால செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதை தாண்டி இங்க எதுவுமே கிடையாது. திருட்டு திராவிட முன்னேற்ற கழகம் பண்ண பல ஊழல்கள் இருக்கு. அதெல்லாம் கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் உள்ளதுக்கு போடணும். இல்லைன்னா போராட்டம் பண்றேன்ற பேர்ல ரோட்ல உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. தயவு செய்து ஆக்ஷன் எடுங்க. நன்றி.